இந்த நாட்டிலே பெரும்பாலான சுற்றுலா பிரயாணிகள் வருவது இந்தியாவை பொறுத்தளவிலே இருக்கின்றது. ஆகவே இந்திய சுற்றுலாவை நாங்கள் வருகின்ற சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் நாங்கள் பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஃபெரி சர்வீஸ் இருக்கின்றது. ஆனாலும் அதில் மக்கள் வருகின்றது மிக குறைவாக இருக்கின்றது. ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடாது? கனெக்டிவிட்டி ஒன்று ஏன் உண்டாக்கக்கூடாது? அதை நீங்கள் ஏன் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அதை செய்யக்கூடாது? அப்படியானால் எங்களுக்கு கார்லேயே போயிட்டு கார்லேயே வரக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆகவே அதன் மூலமாக இந்தியாவிலிருந்து பல அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள். எங்களுடைய பொருளாதாரம் சுற்றுலா வந்தாலே எங்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். ஆகவே நாங்கள் பல சுற்றுலா தலங்களை கொண்ட இந்த நாடு இவ்வாறான வசதிகளை பெறுவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி பொருளாதாரம் வளர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று பல நாடுகளிலே இன்று பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே கனெக்டிவிட்டி இருக்கின்றது, ரோடு இருக்கின்றது. ஆகவே ஸ்காண்டினேவியா ரோடுகளில் நாடுகளில் அந்த ரோடுகள் இருக்கின்றது. ஜப்பான் இன்னைக்கு எங்கேயோ போய்விட்டது அந்த பாதை வசதிகள் மூலமாக. ஆகவே எங்களுக்கு இந்தியாவுக்கும் 18 மைல்கள் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த 18 மைல்களிலே ஒரு பாலம் அமைத்து இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே போக்குவரத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த நல்ல எண்ணத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல, இந்த சுற்றுலாத்துறையும் நாங்கள் அபிவிருத்தி பொருளாதாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டதன் காரணமாக நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு அரவணைத்துக் கொள்வதற்கு தயார். அதே போன்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் மிகவும் அபாண்டமானது. என்னென்றால் நாங்கள் வந்தால் அதாவது அழகு சாதனை செய்வதை நிறுத்திவிடுவோம், அல்லது த்ரீவீலில் செல்லுகின்றவர்களுக்கு அவ்வாறான தடைகள் விதிக்கப்படும், இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தோரணையில் சொல்லிய விடயங்கள் மிகவும் தவறானவை. அதனால் தயவு செய்து அந்த இதுகளை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதையும், அதே போன்று நீங்கள் இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இப்போது அல்ல, எப்போதுமே கூட நாங்கள் அதாவது கொள்கை ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் கூட இன்று நாங்கள் இந்தியாவோடு மிகவும் நெருக்கமாக உறவாடி கொண்டு இருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதன் போது நீங்கள் பாலம் அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி, பாரதியாருடைய பாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, என்ன அப்ப அந்த வகையில் அந்த நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான நாட்டை உருவாக்குவதையே நாங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம். அதில் விசேடமாக மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கூடுதலான கரிசனை எடுத்திருக்கின்றோம். அதில் உள்ளே நிச்சயமாக எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டத்தின் முக்கிய பங்காளியாக உண்டு மலையக மக்கள், அடுத்து வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் கூடுதலான கவனத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அவை தொடர்பாக கூடுதலான கவனத்தை எடுத்து மக்களுக்கான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று மாத்திரம் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.